சென்னை அசோக் நகர் மத்தியாஸ் பங்கின் 53வது ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. தர்மபுரி மறைமாவட்டத்தின் ஆயர் லாரன்ஸ் பயஸ் ஆண்டகை அவர்கள் கொடியேற்றி விழாவினை தொடங்கி வைத்தார். மத்தியாஸ் என்ற பெயருக்கு கடவுளின் கொடை என்பது பொருள். அவருடைய பெயருக்கு ஏற்ப தேடி வருகிற எல்லாருக்கும் இறைவனிடம் பரிந்து பேசி தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி வைக்கிறார். மத்தியாஸை நாடி வந்த யாரும் வெறும் கையராய் அனுப்பப்பட்ட வரலாறு இன்று வரை கிடையாது. யூதாஸ் இஸ்காரியோத்து ஏற்படுத்திய வெற்றிடத்தை நிரப்பி மறை சாட்சியாக மரித்தவர் புனித மத்தியாஸ். குடி நோயிலிருந்து மீள்பவர்கள், தச்சு தொழில் செய்பவர்கள், தையல் தொழில் செய்பவர்கள், மாலுமிகள், சின்னம்மையால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் விடாமுயற்சியோடும் நம்பிக்கையோடும் ஜெபிப்பவர்களுக்கு பாதுகாவலர் நம் புனிதர் மத்தியாஸ். நவநாள் திருப்பலியிலும் திருவிழா திருப்பலியிலும் பக்தியோடு கலந்து கொண்டு விடாமுயற்சியோடும் நம்பிக்கையோடும் ஜெபிப்போம். கேட்ட வரங்களையெல்லாம் பெற்று செல்வோம். மத்தியாஸ் நமக்காக பரிந்து பேசுவார் என்ற நம்பிக்கையோடு வருவோம். இறையாசிரை பெற்று செல்வோம். God bless you all. சகல நன்மைகள் செய்பவரா, நித்திய சந்தோஷம் தருபவரா, உடலின் இச்சைகள் ஜெயித்தவரா, பிசாசை தந்திரம் வென்றவரா, புனித மத்தியாசே, புனித மத்தியாசே, புனித மத்தியாசே, புனித மத்தியாசே. திருவுளசீட்டில் தேர்ந்தவரா, தவத்தில் புனிதம் கொண்டவரா. இடைவிடாமல் ஜெபிப்பவர்களின் பாதுகாவலரான புனித மத்தியாசே, தேவையில் இருக்கும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இடைவிடாமல் ஜெபிப்பவர்களின் பாதுகாவலரான புனித மத்தியாசே, தேவையில் இருக்கும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இடைவிடாமல் ஜெபிப்பவர்களின் பாதுகாவலரான புனித மத்தியாசே, தேவையில் இருக்கும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இடைவிடாமல் ஜெபிப்பவர்களின் பாதுகாவலரான புனித மத்தியாசே, தேவையில் இருக்கும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.